حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது மன்பஉஸ் ஸாலிஹாத் பெண்கள் அரபுக் கல்லூரியின் சௌத்துல் மன்பஇயாத் ரமதான் சிந்தனை. ورسول الله معلمنا هذا القرآن يوحد. பத்தாம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கராத் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் ஹிஃபுல் பிரிவை சேர்ந்த மாணவி உமாமா முர்ஷித் மற்றும் 4ஆம் தர மாணவி அனா மரியம் நாசர். يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا. صدق الله العظيم. كتاب الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே, இரவில் தொழுவதற்காக எழுவீராக சொற்ப நேரம் தவிர அதில் பாதி நேரத்தில் தொழுவீராக, அல்லது அதிலிருந்து சொற்ப நேரத்தை குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வீராக. இரவு தொழுகையான அதில் குர்ஆனை நன்கு திருத்தமாக நிறுத்தியும் ஓதுவீராக. நிச்சயமாக நாம் அடுத்து பழுவான வாக்கை உம்மீது போடுவோம், வஹீயின் மூலம் அறிவிப்போம். நிச்சயமாக இரவில் வணக்கத்தை நிறைவேற்ற எழுவதானது அதுவே மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க உறுதியானதும் மேலும் கூற்றால் மிக்க உறுதியானதுமாகும். நிச்சயமாக உமக்கு பகலின் நீண்ட வேலை இருக்கின்றது. மேலும் உமது இரட்சகனின் பெயரை நினைவு கூறுவீராக. அவனுக்கே வணக்கத்தையும் பிரார்த்தனையும் ஆக்கி அவன்பால் முற்றிலும் ஆகிவிடுவீராக. அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இரட்சகன். அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. ஆகவே அவனையே நீர் உமது பொறுப்பாளனாக எடுத்துக்கொள்வீராக. அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை வழங்குகிறார் 4ஆம் தர மாணவி ஷர்ஃபா ஜவா. الله تعالى أنزله ورسول الله معلم. الحمد لله الذي وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அல்லாஹ்வின் அடியார்களான நாம் ஒவ்வொருவரும் இவ்வழகிய ரமதானை அடைந்து பிறை 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இறைவனோடு கழிய வேண்டிய இரவுகள் என்ற தலைப்பில் ஓர் ரமதான் சிந்தனையை முன்வைக்கின்றேன். இந்த இனிய இஃப்தாருடைய வேளையிலே தூய எண்ணத்துடனும் இறையச்சத்துடனும் நோன்பாளியாக இந்த ரமதான் சிந்தனுடன் இணைந்திருக்கும் இனிய நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இரவின் ஒரு பகுதியை இறைவனுக்காக ஒதுக்கிய வரலாறு நமது சலஃபு சாலிஹீன்களின் வரலாறு. ரமதான் மாதம் வந்துவிட்டால் அதில் ஒரு விசேடம் இருக்கும். இன்று இவ்வுயர் பண்புகளை இழந்திருக்கும் நாம் ரமதான் இலாவது அதனை உயிரோட்டமாக்க முயற்சிக்க வேண்டும். இரவுகள் இறைவனோடு கழிவதில் இரவு தொழுகை பிரதான இடம் வகிக்கின்றது. கியாமுல்லைல், தஹஜ்ஜுத், தராவீஹ் என பல பெயர்களில் இது அழைக்கப்பட்டாலும் இச்சொற்களின் கருத்துக்களை அவதானிக்கையில் அவை நீண்ட, ஆறுதலான, அமைதியான தொழுகையை வேண்டி நிற்பதை காணலாம். இதனை தான் நபிகளாரின் தொழுகை குறித்த வர்ணிப்புகளில் காண்கின்றோம். பக்கரா, ஆலு இம்ரான், நிசா போன்ற நீண்ட சூறாக்களை ஒரே ரக்காத்தில் கருத்துணர்ந்து ஓதியிருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். கால்கள் வீங்கும் அளவு நின்று வணங்கியிருக்கின்றார்கள். எனவே முதன்மையாக இரவு தொழுகையை நீண்ட, ஆறுதலான, அமைதியான தொழுகைகளாக மாற்ற முயற்சி எடுக்க வேண்டும். ஈமானிய உள்ளங்களே, உண்மையில் குர்ரத்துல் ஐன் என அழைக்கப்படும் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை அவர்கள் தொழுகையில் கண்டார்கள். தொழுகையில் இணைகின்ற போது அதனை முடித்து கொள்ள மனம் இடம் தராத நிலையை முன்னோர்களின் வாழ்க்கையில் காண்கின்றோம். முழு இரவையும் தொழுகையில் கழித்த வரலாறுகளும் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி இரவில் அழுத வரலாறுகளும் இக்கருத்தை உணர்த்தி நிற்கின்றன. எமது இரவு தொழுகைக்கு உயிரோட்டத்தை கொடுக்க வேண்டுமென்றால் பாராயணம் செய்கின்ற ஓதல்களின் பொருளை அறிவது, சூறாக்களின் கருத்தை புரிவது, உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது முதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இரவு தொழுகை போன்ற நஃபீலான வணக்கங்களோ உண்மையான இறை நெருக்கத்துக்கு காரணமாக அமைகின்றன. நஃபில்கள் மூலம் அல்லாஹ் அடியானை நெருங்குகின்றான், அவன் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றான் என நபி மொழிகள் போதித்து நிற்கின்றன. எனவே இரவு தொழுகைகளை அதிகரித்து இறை நெருக்கத்தை பெற முயற்சிக்க வேண்டும். சகோதரிகளே, ஃபஜ்ருக்கு முந்தைய இரவின் இரவு பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வந்து தனது அடியார்களின் அழைப்புக்கு பதில் அளிப்பதற்காக காத்திருக்கின்றான். இஹ்லாஸுக்கு முரணான எண்ணங்கள் கலக்காமல் உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக எழுந்து நிற்கும் சந்தர்ப்பமாகவும் இப்பகுதி அமைகின்றது. தனது அடியார்களின் இரவு பொழுதுகளையும் இறை தொடர்பையும் அல்லாஹ் சித்தரிக்கும் சில காட்சிகளை நோக்குவோம். அதன் அடிப்படையில் சூரா சஜிதாவிலே அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், அவர்களது விழாப்புறங்கள் படுக்கையை விட்டும் எழுகின்றன. தமது இரட்சகனை அவர்கள் பயத்தோடும் ஆசையோடும் அழைக்கின்றார்கள். ஆகவே இரவு வணக்கத்தில் இன்பத்தையும் கண் குளிர்ச்சியையும் கண்டவர்கள் அது சற்றும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்தும் பயணிக்கின்றார்கள். அந்த பயணத்தை நாம் இன்னும் அடையவில்லையா? ஏன் சில போது எமது பாவங்களுக்கு இப்பாக்கியத்தை விட்டு எம்மை தூரமாக்கியிருக்கலாம். ரமதானில் இரவு வணக்கத்தின் பாக்கியத்துக்காக இஸ்திக்ஃபார், தௌபா செய்து அல்லாஹ்விடம் கரமேந்துவோம். எம்மிடம் மட்டுமின்றி நமது வீடுகளிலும் குடும்பங்களிலும் இந்த சூழல் ஏற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணவன் தனது மனைவியை இரா தொழுகைக்காக எழுப்பி அவள் எழும்பாத போது தண்ணீரை தெளித்தாவது எழுப்பினார். இவ்விதமே மனைவியும் செய்தார். அல்லாஹ் அவர்களது தனது ரஹ்மத்தை கொடுப்பான் என்றார்கள். ஈமானிய உள்ளங்களே, இரவு தொழுகை காரணமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, முகம் பிரகாசம் அடைகின்றது, உள்ளம் பரிசுத்தம் அடைகின்றது, உடலுக்கு உற்சாகம் பிறக்கின்றது, இறை நெருக்கம் கிட்டுகின்றது, இன்னும் ஏராளமான பயன்களை நாம் அடைகின்றோம். எனவே இந்த விடயத்தில் நாம் சிறந்தொரு பயிற்சியை பெற்று வாழ்க்கையில் அதனை தொடர வல்ல இறைவன் துணை புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ازرع الدنيا طموح لا تبالي بالألم. இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் 3ஆம் தர மாணவி ஆத்திகா பாஸா. ما أبات تبني الصروح يا حلا منه ابتسم صار يروي كل روح كنا بأخلاق علم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى آل محمد
محمد. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலுள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எஜமானனே யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சுவனத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களில் மரணித்தவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் மதரசாவிற்கு யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களின் குடும்பங்களில் மரணித்தவர்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் கல்லூரிக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய நோய்களுக்கெல்லாம் சிஃபா அளித்திருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசா கியாமத் நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மதரசாவுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இஃப்தாருக்காகவும் சஹருக்காகவும் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மண்ணில் யாரெல்லாம் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இழந்தார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா வகையான பரக்கத்தையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கு இந்நாட்டில் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பல்லின மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உயிர் எங்கள் உடம்பிலிருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனையை எங்களுக்கு இலேசாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ்,
மௌத்திற்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் நீ வெற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா வகையான நோய்களிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் முசீபத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களையும் நீ எங்களுடைய நோன்பையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், குர்ஆனை சுமந்தவர்களும் ஹதீஸை சுமந்தவர்களும் சின்னஞ்சிறார்களும் உன்னிடத்தில் இந்த இஃப்தார் வேளையில் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் நோன்புகளையும் இரவு கால வணக்க வழிபாடுகளையும் துஆக்களையும் நீ இஹ்லாசுடன் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை உன்னுடைய விசேட கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வபாரக அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله ما لنا. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பாயியாத் ரமதான் சிந்தனை. மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடுகை வருட மாணவி நுஸ்கா ஹாரிஸ் கரீம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி, அல் உஸ்தாத் அஷேக் இஹ்சான் நவவி. في الشروق وفي الغروب نوره يهدي العصا. ربنا رب القلوب وهو علام الغيوب. في الشروق وفي الغروب نوره يهدي العصا. ربنا الهادي الودود فضله ملء الوجود. عفوه خير وجود فارتجي دوما رضا. ربنا الهادي الودود فضله ملء الوجود. عفوه خير